ஜூன் 23 மறு தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை நீதிமன்றத்தில் தகவலை தெரிவித்திருக்கிறது. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் ஜூன் 23 அந்த தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். கூடுதல் தகவல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினை தொடர்ந்து தற்பொழுது இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் அந்த தேர்வுக்கான தேதி அறிவித்தும் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பதிலளித்திருக்கின்றது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தேர்வு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 13,16,268 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக முழு மதிப்பெண் பெற்று 67 பேர் இதில் முதலிடத்தை பிடித்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் 89,000 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக கடந்த எப்பொழுதும் இல்லாத அளவில் இந்த கருணை மதிப்பெண் என்பது சில பேருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக புகார்கள் இருந்தது. 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருந்த நிலையில் தொடர்ந்து 6 மாணவர்கள் பதிவெண் அடுத்தடுத்து அவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய 6 பேர் முழு மதிப்பெண் பெற்றது என்கின்ற உட்பட பீகார் மாநிலத்தில் கேள்வித்தாள் வெளியான என்று பல்வேறு குளறுபடிகள் வந்ததால் உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் இந்த வழக்கை முன்னின்று நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக இதில் பதிலளித்திருந்த தேசிய தேர்வு முகமை இது எந்தவித சிக்கலும் ஏற்படவில்லை, கருணை மதிப்பெண் அடிப்படை வழங்கினால்தான் இந்த மாணவர்களுக்கு 719 மற்றும் 718 ஆகிய மதிப்பெண்கள் வந்திருப்பதாகவும் எந்த குளறுபடியும் நடக்கவில்லை என்று விளக்கம் கொடுத்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக பதிலளிக்க உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் வழங்கி அடுத்த மாதத்திற்கு வழக்கை தள்ளி வைத்திருந்த நிலையில் தற்பொழுது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கும் மீண்டும் மறுதேர்வு நடத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் பிரபாகர், இணைப்பில் காத்திருங்கள். இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜூன் 23 இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்கு. உங்களுடைய பார்வை? அதாவது இந்த 1200 பேருக்கு மேல இந்த கருணை மதிப்பெண்ணுக்கு அவங்க கொடுத்தது திரும்பி மறு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்ததாக மறைமுகமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்ட மாதிரி தான் தெரிகிறது. மேல் அதாவது ஒரு முறைகேடு நடக்கலன்னா கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது நிரூபணம் ஆயிருக்கு, முறைகேடு மிகப்பெரிய லெவல்ல நடந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கருணை மதிப்பெண் எந்த அடிப்படையில கொடுத்தாங்க கூட அவங்க சொல்லல. ஸோ இதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்றது, நீட் மேலுடைய அதாவது சானிட்டி, அதாவது அந்த சானிட்டி ஆஃப் நீட் எக்ஸாம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ரிமார்க் ஆன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மிக தீவிர விசாரணை நடத்தி கண்டிப்பா இதுல ஈடுபட்ட அதிகாரிகள், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஈவன் மாணவர்கள், இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாத்துமே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய இது வேண்டுகோள். அடுத்தது இது இன்னொரு சாய்ஸ். ஒரு இடத்துல தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா அவங்க பழைய மதிப்பெண்ணை வச்சுக்கலாம். அப்படி பழைய மதிப்பெண் நல்ல மார்க் வாங்கும்போது எந்த மாணவனும் திரும்பி எழுத மாட்டாங்க. இதே ஒரு தப்பு. அந்த கருணை அடிப்படை மதிப்பெண் கொடுத்த அத்தனை மாணவர்களும் கண்டிப்பாக எழுத வேண்டும் அப்படின்னு மறு உத்தரவு போடணும் அப்படிங்கிற வேண்டுகோள். இதுவும் இமீடியட்டா நடத்தணும். அப்பதான் கலந்தாய்வு சீக்கிரமா நடத்த முடியும். ஏன்னா இந்த மருத்துவ கலந்தாய்வு நடந்தால்தான் மற்ற கலந்தாய்வுகள், மருத்துவ சார்ந்த படிப்புகளோ இல்ல பொறியியல் கலந்தாய்வுகள் நடத்த முடியும். ஸோ இது ஒரு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படின்னு நீட்டுங்கிறது கண்டிப்பா இது நிரூபணம் ஆயிருக்கிறது. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை போயிடுச்சு. அது கண்டிப்பா இது இனிமேல் நீட்டு தேவையாங்கிறது கண்டிப்பா மறுபரிசீலனை செய்யணும். ஈவன் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீட்டு தேவையா அப்படிங்கிறது அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.